நாளிலே உங்களுக்கு கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இயேசு இந்த நாளிலே அவர் அவதரித்தார் என்று வேதாகம் சொல்லுகிறது. இயேசு பிறந்தபொழுது மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறது. ஆம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாய் இயேசு இந்த உலகத்திலே அவர் அவதரித்தார். கஷ்டத்தினாலும் கவலையினாலும் கண்ணீராலும் துயரத்தினாலும் பலவிதமான துக்கங்களினாலும் துயரப்பட்டு அழுகிற இந்த மக்களுக்கு தேவன் ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாய் அவர் பிறந்தார். அவர் பிறந்தபொழுது எண்ணிலடங்காத ஆசீர்வாதங்கள் உண்டாயிற்று. இயேசு ஏன் பிறந்தார் என்ற காரியத்தை குறித்து பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான காரணங்களை அதற்கு நாம் சொல்லலாம். அவர் பிறந்தபொழுது மனிதனுடைய தலையெழுத்தே அவர் மாற்றினார். மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அவலத்தை மாற்றும்படியாய் இயேசு பிறந்து நம்ம எல்லாம் மகிழ்ச்சிக்குள்ளாக்கினார். தினத்தில் ஒரு நல்ல ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து எங்கே பிறந்தார் என்று நாம் பார்க்கும்பொழுது அவர் பெத்லகேமில் உள்ள யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமிலே பிறந்தார் என்று அந்த இடத்துல வாசிக்கிறோம். ஏன் பெத்லகேமில் பிறந்தார்? ஏற்கனவே தீர்க்க தரிசனங்கள் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்வு மரித்த பிற்பாடு தான் எழுத முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலே அவதரித்தார், அவர் எந்த ஊரிலே அவதரிப்பார், எப்படிப்பட்ட பேர் அவருக்கு உண்டாகும் என்ற காரியங்கள் எல்லாம் தீர்க்க தரிசனங்களுமாய் அவருக்கு முன் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இயேசு பெத்லகேமிலே பிறந்தார். ஏன் பெத்லகேமிலே பிறக்க வேண்டும் என்ற காரியத்தை குறித்து நாம் ஒரு சுருக்கமாய் நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது, தேசத்தில் உள்ள பெத்லகேம் யூதேயாவின் பிரபுக்கள் நீ சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதேயாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினாலே எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்போது இந்த சாஸ்திரிகள் அவர்கள் மேற்கனவே முன்னறிவிக்கப்பட்டு யூதேயாவில், அதுவும் கரெக்டாக எந்த இடத்துல, இந்த மாகாணத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறந்தார். அவர் அந்த சிறியதல்ல, சும்மா நீ அந்த பெத்லகேம் ரொம்ப சின்ன ஊர், அந்த இடத்துல உன்னை ஆளும்படியாய் பிரபு உன்னிடத்திலிருந்து இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், ஆண்டவர் இந்த உலகத்தை ஆளும்படியாய், பல உள்ளங்களை ஆளும்படியாய், அவருடைய ஆளுகை இந்த உலகத்திலே காணப்படும்படியாய், அவருடைய அன்பின் ராஜ்யம், அவருடைய குமாரனுடைய அன்பின் ராஜ்யம், அவருடைய அன்பின் ராஜ்யம் அந்த உலகத்துக்குள்ளே கடந்து வரும்படியாய் தேவன் நமக்கு அவர் உதவி செய்கிறார். இன்னும் அந்த இடத்துல வாசிக்கும் பொழுது யோவான் 7:42 அங்கு சொல்லப்படுகிறது, தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரில் இருந்த கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா? எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். பலவிதமான தீர்க்கதரிசிகள் பலவிதமான ஆராய்ச்சிக்குட்பட்டு இயேசு எப்படி பிறப்பார், இயேசு ஏதோ திடீர்னு தோன்றினவர் அல்ல, ஏற்கனவே முன்கரிக்கப்பட்ட பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாய் இயேசு இந்த உலகத்துக்குள்ளே அவதரித்தார். இந்த பெத்லகேமை குறித்து இன்னும் வசனம் சொல்லப்படும் பொழுது மிக அஞ்சிரன் எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயர்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிற உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார், என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களுடைய பூர்வத்தினுடையது. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, இந்த பெத்லகேமை குறித்து பாருங்கள், நீ சிறியதல்ல, ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறிதாயிரம். யூதாய தேசத்தில் ஏகப்பட்ட கிராமங்கள் இருக்குது, ஏகப்பட்ட ஊர்கள் இருக்குது. அந்த ஆயிரங்களுக்குள்ளே ரொம்ப சின்னது, ரொம்ப ஒன்று அப்படி இன்சிக்னிஃபிகண்ட், முக்கியத்துவம் இல்லாதது, ஒரு முக்கியத்துவம் இல்லை, ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு மாதிரி தாழ்த்தப்பட்ட ஒரு கிராமந்தான் இந்த பெத்லகேம். இந்த பெத்லகேம் ஊரில் இயேசு இஸ்ரவேலை ஆளப்போகிறவர், முழு உலகத்தையும் முழு காரியத்தையும் ஆளப்போகிற தேவன் உன்னிடத்து புறப்படுவார். இன்றைய செய்தி என்னென்னா, பெத்லகேமை குறித்து பூர்வ நாட்களுக்குரியது. பாருங்கள், இந்த பெத்லகேம் ரொம்ப சின்னதுன்னு போட்டிருக்குது. இந்த பெத்லகேம் எப்போ அந்த பெத்லகேம் பேர் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா அப்பத்தின் வீடு. பாருங்கள், ஒரு அப்பத்தின் வீடு, உலகத்துக்கு அப்பத்தை கொடுக்குற ஒரு வீடு. அந்த ஊரில் இயேசு பிறந்தார். அந்த அப்பத்தை கொடுக்குற அந்த ஊர் என்கிற அந்த ஊரில் இயேசு ஜீவாப்பமாய் இந்த உலகத்திலே பிறந்தார். நானே ஜீவாப்பம்
என்னிடத்தில் புசிக்கிறவன் ஒரு நாளும் மரிப்பான், மரிப்பதில்லை என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இயேசு அப்பமாய், இயேசு எல்லாருக்கும் போஷிக்கிறவராய், எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுகிறவராய் உடைய வாழ்க்கையிலே அவர் தோன்றிருக்கிறார். அப்போ பெத்லகேம் ஊர் வந்து ரொம்ப சின்னது, ஆயிரங்களுக்குள்ள சின்னது, ரொம்ப கீழே பள்ளத்தில் இருக்கிற ஊர். அந்த பள்ளத்தில் இருக்கிற ஊரை கண்டுபிடிச்சு இயேசு பிறந்தார். ஒருவேளை நீ ஒதுக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நீ தாழ்த்தப்பட்டிருக்கலாம், ஒருவேளை எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கலாம், உன்னை யாருமே உதாசீனப்படுத்தி நீ எனக்கு ஏண்டா பிறந்தோம் அப்படின்ற உனக்குள்ள இயேசு பிறக்க போகிறார். நீ பிறக்க உனக்குள்ள பிறந்து உன்னை ஆளுகிறவனாய், இயேசு உன்னிலிருந்து ஆளுகிறவராய், அநேக காரியங்களை ஆளும்படியாய், உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றும்படியாய் இயேசு இந்த உலகத்தில் பிறந்து அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் அவர் இருக்கிறார். அப்போ பெத்லகேம் என்ற ஊரில் இயேசு பிறந்தார். அல்லேலூயா. அதுபோல் ஒதுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, மோசமான நிலைமையில் இருக்கிற ஒன்றை அவர் தெரிந்தெடுத்து உன் இருதயத்திலே, ஆவிக்குரிய விதத்திலே அவர் பிறக்கிறார். அவர் பிறப்பதற்கு நீ இடம் கொடுப்பாயானால் உன்னிலிருந்து ஒரு பெரிய ஆளுகை புறப்படும். நீ அநேக காரியங்களை, உன்னை ஆண்டு கொண்டிருக்கிற தரித்திரம், உன்னை ஆண்டு கொண்டிருக்கிற வியாதி, உன்னை ஆண்டு கொண்டிருக்கிற பலவிதமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீ ஆளத்தக்கதாய் கர்த்தராகி இயேசு உன்னுடைய இடத்திலே பெத்லகேமாகி உன் இருதயத்திலிருந்து இயேசு பிறந்து உன்னை ஆளுகை செய்யும்படியாய், உன் தேவன் உன்னிலிருந்து ஆளுகை செய்யும்படியாய் உங்களுக்கு நாளில் உதவி செய்ய போகிறார். ஒரு பெரிய முதலாளி இருந்தாங்க, பெரிய கம்பெனியில் பார்த்திங்கன்னா நிறைய பலதரப்பட்ட தொழிலாளிகள் அங்கே இருக்கிறாங்க. அந்த பலதரப்பட்ட தொழிலாளியின் மத்தியில் அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த கம்பெனியில் ஏகப்பட்ட சலுகைகள் உண்டு. ஏன்னா அந்த முதலாளி மிகப்பெரிய ஒரு பரந்த குணமுடையவர், ரொம்ப நல்ல உள்ளம் படைத்தவர். இந்த தொழிலாளிகளாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறார். அப்படி விரும்பும்பொழுது, ஆனால் இந்த ஜனங்க பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி என்ன சலுகை இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியல. இப்போ முதலாளி பார்க்குறாங்க, இப்படி தெரியாமல் எந்த சலுகையும் அனுபவிக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்களே, வேதனைப்பட்டிருக்கிறாங்களே, இவங்க கொடுக்கப்பட்ட அந்த மிஷினரிஸ் தான் நல்ல ப்ரொடக்ஷன்லாம் கொண்டு வர தெரியலையே அப்படியே ரொம்ப மனதுருகிறார். ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அவரே அந்த ஃபேக்ட்ரியில் தொழிலாளியாய் அவர் இணைகிறார். தொழிலாளினா புது ஆளாக உள்ளே வரார். வரும்பொழுது ஒவ்வொரு இடமா போகிறார். ஒருத்தவங்க வந்து மிஷினே வேலை செய்யணும்னு உட்காந்துருக்குறான். ஏன்பா இப்படி உட்காந்துருக்குற அப்படின்னா, இந்த மிஷின் ஒர்க் பண்ண மாட்டேங்குதுனார். அவங்களோட ஒன்றும் இல்லைப்பா, சின்ன மிஷின் தான், இது சரி பண்ணால் அந்த மிஷின் ஓடும் அப்படின்னா அந்த மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ண சொல்கிறது. அப்படி அவன் ரொம்ப சந்தோஷப்படுகிறான். உடனே அது வேலை செய்கிறது, அவனுக்கு பல நன்மைகள் உண்டாது. அதுபோல் அடுத்த காரணத்துக்கு போகிறேன். அங்கே போனால் அவன் ரொம்ப சோர்வாக இருக்கிறான், ரொம்ப கஷ்டமாக இருக்கிறான். போய் என்னென்னு கேட்குறாரு, ஐயா உனக்கு என்னென்ன பிரச்சனை, ஏன் இப்படி சோர்வாக இருக்கிறது? அவன் சொல்கிறான், ஐயா எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, டாக்டர் இவ்வளோ ஃபீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, இந்த ஃபீஸுக்கெல்லாம் கொடுக்குறதுல எனக்கு திராணி இல்லை, எனக்கு பணம் இல்லை, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். அப்போ சொல்கிறார், ஏன்பா கம்பெனியில் உனக்கு இன்சூரன்ஸ் உண்டு, உன் பேரில் இன்சூரன்ஸ் எழுதிருக்குது, இந்த இன்சூரன்ஸ் உனக்கு நீ அப்ளை பண்ணினா உனக்கு மேலிடத்துலேருந்து உனக்கு எல்லா பணமும் கிடைக்கும், உன்னுடைய ஹாஸ்பிட்டல் செலவுக்கான அனைத்து உதவிகளும் அங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவனை தேட்டும்போது, அப்படியா எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே அவனுக்கான அந்த வழிபாடு சொல்லி தருகிறான், அந்த பணமும் பெற்றுக்கொள்கிறான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் போய் அவர் சந்திக்கிறார். ஒருத்தர் சொல்கிறான், எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலை, பிள்ளைகள் எப்படி சேர்க்கறது, கவலைப்படாத, கம்பெனிகள் அப்படி ஒரு சலுகை இருக்குது, உன் ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்ட முடியும், இந்த கம்பெனி ஏற்கனவே காரியங்கள் அறிவித்திருக்கு, அதெல்லாம் நீ படிக்கலையா, அதெல்லாம் நீ பார்க்கலையா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லி அவங்க இது பண்ணுறான். அப்போ முழு கம்பெனியும் ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற பிரச்சனையை அவர் தீர்த்து அந்த கம்பெனி நல்ல அருமையாக ரன் ஆகுது, நல்ல ப்ரொடக்ஷன் பெற்ற கம்பெனி வரும். இப்படி ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு விதத்தில் அவங்களுடைய உள்ளத்தில் வந்து அவங்களை தேற்றி அவங்களை அவர் நன்மை செய்கிறவராய் அவர் இருக்கிறார். இந்த அருமையான தேவ ஜனமே, கடைசியில் அவர் எல்லாவற்றையும் அந்த ஃபங்க்ஷன், அந்த எதெல்லாம் அந்த முதலாளி திட்டமிட்டு தீர்மானம் போட்டு இந்த கம்பெனியை எப்படி நடத்தணுன்ற எல்லா திட்டமும் அந்த திட்டங்களெல்லாம் இவர் செயல்படுத்துகிறார். காரணம் இவரே முதலாளியே இவர் வந்து தன்னுடைய உள்ளத்தை தெரியப்படுத்தி அவரை எல்லாம் சரிப்படுத்துகிறார். அப்போ அந்த கம்பெனி நன்றாக இயங்குகிறது. அந்த வேலையாட்கள்லாம் மிகுந்த சந்தோஷத்தில் போகிறாங்க. அதனால் வருகிற எல்லா சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க. அப்படி தான் இந்த பரலோகம் பல சலுகைகளை வைத்திருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த பலவிதமான திட்டங்கள் இருக்கிறது.
பலவிதமான நன்மைகளை கொடுக்கும்படியாய் இந்த பரலோகம் எல்லா காரியங்களையும் அது திட்டமிட்டு வைத்திருக்கிறது. நமக்கு அந்த திட்டம் தெரியல, எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றோ அறிவும் நமக்கு சரியாக புரிய மாட்டேங்குது. நாம் ஏதோ இழந்துட்டோம், நமக்கு கிடைக்கல, நம்ம போகலை அப்படின்னு சொல்லிட்டு நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம். அதே போல் தான் அந்த உலகம். அந்த முதலாளி இந்த உலகத்தை அழகாக அவர் படைச்சிட்டு அவர் தானே இந்த உலகத்தில் வந்து பிறந்து, பரலோகத்தில் இவ்வளோ சலுகைகள் இருக்குது, பரலோகத்தில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது, பரலோகம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது, உனக்கு பெற்றுக்கொள்கிறதான உனக்கு வழி தான் தெரியல, இந்த வழியை நான் உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன் அப்படி சொல்லுவது தான் இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். உங்களுக்கு பரலோகம் பலவிதமான நன்மைகளை வைத்திருக்கிறது, பலவிதமான சலுகைகளை வைத்திருக்கிறது. ஒன்று குறைவில்லாதபடி எல்லா குறைகளையும் நீக்கத்தக்கதாக பரலோகம் உங்களுக்கு அற்புதமான வழிகளை வைத்திருக்கிறது. அதனால் இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் அவர் இயேசு பிறந்தனுடைய நோக்கம் என்ன? உங்களுக்கு சலுகைகளை வாரி வழங்க முடியாது, உங்கள் பிரச்சனைக்கும் சூழ்நிலைக்கும் மாறுதலை கொண்டு வரும்படியாய் பரலோகத்தினுடைய நன்மைகள் உங்களுக்கு தயாராக இருக்கிறது. அதை அறிவிக்கும்படி தான் இயேசு இந்த உலகத்துக்குள்ளே பிறந்தார். அவர் எல்லாவற்றையும் அறிவித்து விட்டார். எல்லாவற்றையும் அந்த வார்த்தைகள் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இயேசுவானவர் உங்களை பரலோக நன்மையினால் இந்த நாளிலே உங்களை நிரப்பி உங்களுடைய இறுதியை குதூகலிக்கும்படியாய் சந்தோஷப்படும். எப்போ மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்? குறைகளெல்லாம் நிவர்த்தி ஆகும்போது, தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும் போது, எனக்கு இனிமேல் கவலை என்ற எண்ணம் உண்டாகும் போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாகும். அந்த சந்தோஷத்தை இயேசு மூலியமாய் இந்த உலகத்தில் தேவன் அருளி சேர்கிறார். அப்பேற்பட்ட தேவன் இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் உங்களை எல்லா குறைகளையும் நீக்கி இந்த வரப்போகிற வருஷத்தில் பல நன்மைகளையும் பல காரியங்களையும் பெற்று எதெல்லாம் முடியாது, எதெல்லாம் கடக்க முடியாது, எதெல்லாம் சிக்கி தவிக்கிறீங்களோ எல்லா சிக்கலிருந்து உங்களை விலக்கி மிகுந்த ஆசீர்வாதத்தோடு கூட இந்த புதிய வருஷத்தை காணும்படியாய் தேவன் உதவி செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து இந்த கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்களை சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். ஆமென்.